மஹிந்த ரணில் ஆட்சியில் ஜனாதிபதி நிதியில் முறைகேடு அறிக்கையில் உறுதி. நள்ளிரவில் ஒருவர் சுட்டுக்கொலை, சந்தேக நபர் அதிரடி கைது. ஜனவரியில் பாடசாலை நேரம் நீடிப்பு, கல்வி அமைச்சரின் அறிவிப்பு. கனேமுள்ள சஞ்சீவ கொள்ளையை திட்டமிட்ட ஐவர், விசாரணையில் வெளிவந்த அதிரடி தகவல். எம்பிக்களுக்கு பாதுகாப்பு கைவிரித்தது அரசாங்கம். என்பிபியால் வடமாகாண சபையை கைப்பற்ற முடியாது அடித்து கூறும் சிவாஜிலிங்கம். கிளிநொச்சியில் போலீசார் மீது கடும் தாக்குதல், பெண்கள் உட்பட 10 தமிழர்கள் அதிரடி கைது. நடிகைகளை வைத்து கேகல்பத்திர பத்மி செய்த மோசமான செயல், விசாரணையில் அம்பலம். கிளிநொச்சியில் சட்டவிரோத மதுபானம் தொடர்பில் சோதனை நடாத்த சென்ற போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டின் கீழ் 5 ஆண்கள் மற்றும் 5 பெண் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் போலீஸ் பிரிவின் சுடலகுளம் பகுதியில் அதிகாரிகள் குழு சட்டவிரோத மதுபான சோதனையை நடாத்தி ஒரு சந்தேக நபரை கைது செய்தனர். இதன்போது இரும்பு கம்பிகள் மற்றும் தடிகளை கொண்ட குழு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடாத்தி சந்தேக நபரை விடுவித்துவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளது. அதற்கமைய ராமநாதபுரம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு அதிகாரிகளை தாக்கியதற்காக இந்த குழுவை கைது செய்துள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த 2 போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் கிளிநொச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 16 முதல் 32 வயதிற்குட்பட்டவர்களாகும். பெண் சந்தேக நபர்கள் 26 முதல் 45 வயதிற்குட்பட்டவர்கள், ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர்களாகும் எனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி நிதியிலிருந்து 56 நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு 130 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடுகள் 2005 முதல் 2024 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் வழங்கப்பட்டதாக அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த அறிக்கையின்படி மருத்துவ உதவியாக 56 நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு 13 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாகவும், இந்த நிதியுதவியை வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்பது முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக முறையான விண்ணப்பத்தை சமர்ப்பித்தல், விண்ணப்பதாரியின் மாதாந்த வருமான வரம்பு, பிரதேச செயலாளரின் அறிக்கை அல்லது நிதி சொத்துக்களின் மதிப்பீடு, மருத்துவ மற்றும் உதவிக்காக வழங்கக்கூடிய தொகையின் வரம்புகள் ஆகியவை இந்த உதவியை வழங்கும் போது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பரிவர்த்தனை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும், அதன் முடிவுகளின் அடிப்படையில் மேலும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியிலிருந்து கடனாக பணம் வழங்குவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை. எனினும் 2 எம்பிக்களுக்கு மீள செலுத்தக்கூடிய அடிப்படையில் மருத்துவ உதவி வழங்கப்பட்டதாகவும் தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதி முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் பதவி காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டமை தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குற்றச்செயல் கும்பலின் தலைவன் மன்தினு பத்மஸ்ரீ எனப்படும் கேகல்பத்திர பத்மி கருப்பு பணத்தை வெள்ளையாக்க பிரபல நடிகைகளை பயன்படுத்தியமை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குறித்த நடிகைகளுக்கு கேகல்பத்திர பத்மி பெருந்தொகை பணம் கொடுத்தாரா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருகின்றது. கருப்பு பணத்தை பல்வேறு முதலீடுகளில் குறித்த நடிகைகள் பயன்படுத்தியதாக வெளியான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் துபாயில் கேகல்பத்திர பத்மியுடன் புகைப்படம் எடுத்த பியூமி கன்சமாலி மற்றும் ஸ்ரீமாலி பொன்சேகா உட்பட 6 பிரபல நடிகைகளில் 5 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வந்த நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா தான் கேகல்பத்திர பத்மி என்பதை அறியாமல் புகைப்படம் எடுத்ததாக குறிப்பிட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. அண்மையில் இந்தோனேஷியாவில் பதுங்கியிருந்த நிலையில் கேகல்பத்திர பத்மி தலைமையிலான குற்றக்கும்பல் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் பல்வேறு ரகசியங்கள் வெளியாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
கொரணவில் மேவப்பலான பகுதியில் இன்றிரவு துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு துப்பாக்கி சூட்டை நடாத்திய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தனிப்பட்ட தகராறு காரணமாக 12 போர் துப்பாக்கியால் துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 9 மாகாண சபைகளையும் தங்களால் கைப்பற்ற முடியும் என தேசிய மக்கள் சக்தி கட்சி கூறிக்கொண்டிருந்தாலும் வடக்கு மாகாண சபையை ஒருபோதும் இவர்களால் கைப்பற்ற முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். அத்துடன் தென்னிலங்கையில் நடைபெற்ற பல கூட்டுறவு சங்க தேர்தல்களில் கூட தேசிய மக்கள் சக்தி கட்சி தோல்வியடைந்துள்ளது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் MK சிவாஜிலிங்கம் நேற்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் யுத்தம் நிறைவடைந்து இதுவரை தமிழர்களுக்கு அரசியல் தேர்வு கிடைக்கவில்லை எனவும் தமிழ் மக்களின் வெறுப்பை தீர்மானிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும் எனவும் தமிழர்கள் தமது வெறுப்பை தாமே தீர்மானிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். குறித்த விடயங்களை முன்னிறுத்தி ஆஸ்திரேலியாவில் பொங்கு தமிழ் நிகழ்வு ஏற்பாடு ஆகியுள்ளதாகவும் இதற்கு உலக தமிழர்கள் ஒன்றிணைந்து கலந்து கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்க்கட்சி எம்பிக்கள் உடனடி பாதுகாப்பை வழங்குமாறு கோரிக்கை விடுத்த போதிலும் எம்பிக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து அரசாங்கம் பொதுவான முடிவை எடுக்கவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு எம்பிக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் அதை செய்வதற்கு முன்பு அவரது உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் உள்ளதா என்பதை விசாரிப்பது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் நாட்டில் எம்பிக்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்றும் அத்தகைய அச்சுறுத்தல் ஏறதால் அவர்கள் சில குழுக்களுடன் ஒப்பந்தங்களை கொண்டுள்ளனர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சாணக்கியன், ராசமாணிக்கம் போன்ற எம்பிக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது தெரிய வந்ததால் அவர்களுக்கு ஏற்கனவே தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார். பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிப்பதால் எவ்வித பிரச்சனையும் தோன்றவில்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடந்த நிகழ்வொன்றிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளில் மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை நாம் இயன்றவரை கருத்தில் கொண்டுள்ளோம். தற்போதைய கல்வி முறையை மாற்றியமைக்க வேண்டும். அந்த வகையில் நடைமுறைப்படுத்த உள்ள புதிய கல்வி சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பிற்பகல் 2 மணி வரை பாடசாலை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு சாதகமான பதில்களே அதிகமாக கிடைத்துள்ளன என்றும் பிரதமர் இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்பொழுது பிற்பகல் 1:30 மணி வரை இருக்கும் பாடசாலை நேரம் இந்த சீர்திருத்தத்தின் கீழ் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை 30 நிமிடங்கள் அதிகரிப்புடன் நீட்டிக்கப்பட உள்ளது. தேசிய கல்வி நிர்வாகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவேவ குறிப்பிட்டுள்ளார். தாங்கள் இதில் நிபுணர்கள் அல்ல என்றும் இந்த கல்வி சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிர்வாகம் மட்டுமே வடிவமைப்பதாகவும் நாளுக்கு கலுவேவ குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய மாநிலம் ராஜஸ்தானின் பிகானேர் அருகே கோலாயா பகுதியில் ஏற்பட்ட வீதி விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். பாரத் மாலா நெடுஞ்சாலையில் பயணித்த சிறிய ரக பேருந்து மடோடா கிராமம் அருகே வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கனரக வாகனம் ஒன்றில் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் பேருந்தில் இருந்த 15 பேர் இடத்திலேயே உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு ஓசியானா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு இவ்வாறு உயிரிழந்தவர்கள் புனித யாத்திரைக்கு சென்றிருந்த பக்தர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.